அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, முகல் நண்பர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மாத்தி யோசி போற ஆண்டு பக்கத்துலேருந்து முகமது ரில்வான் பின் ஜஹபர் அலி சவுதியிலேருந்து பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இடையில நம்ம பேஜ்லையும் போட்டிருந்தோம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வெடிச்சு ஒரு பையனுடைய அந்த கண்ணு கேட்காம பார்க்க முடியாமல் போயிடுச்சு, இதுமாரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அது எப்படி நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபோன் ஹாட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் ஃபோன் பேட்டரி ஏற்கனவே நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்த பேட்டரி உங்களுக்கு ஃபுல்லான அலர்ட் அடிக்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீ வேணும் லாங்குவேஜ் வச்சுக்கலாம், இதில் ஃபோன் அலர்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு வேணும் அந்த டெம்பரேச்சர் ஹாட் கோல்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவலில் பேட்டரி லோன் காமிக்கணுமோ அந்த மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கலாம். எந்த இது ஃபுல் காமிக்கணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லித்தரேன். இது பார்த்தி அப்படின்னா ஒரு ப்ரோ வெர்ஷன், உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வீடியோக்குமே லிங்க் தர, லிங்க் அடிச்சு பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்கும் உங்களுக்கு நெவர் ஷோ அகேன் சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் கீழே ஓகேன்னு கேட்கும். அந்த ஓகே கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்க இப்போ எனக்கு நாட் சார்ஜிங் கேட்குது. ஸோ நான் சார்ஜ் போடல, ஸோ அதனால இப்படி கேட்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க ஸ்டேட்டஸ்னு இருக்குது. இப்போ நாட் சார்ஜிங் ஸ்டேட்டஸ். இப்போ ப்ளஸ் கேட்டிங்கன்னா இப்போ என் பேட்டரி ஆனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெவல் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 38% இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டு தான். இப்போ குட்டுன்னு இருக்கு. இப்போ ஒரு சிலர் பேட்டரி சரியில்லை, ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னா உங்களுக்கு பூர்ணம் வந்துடும், இல்லைன்னா சரியில்லை அந்த மாதிரி வந்துடும். அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு லைன்ல தான் இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 34.6 டிகிரியில் இருக்கு. எனக்கு இப்போ வாலண்ட் பண்ணால் அந்த உங்களுக்கு அந்த இது வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல்னு இருக்கு பார்த்தீங்கன்னா RX X80 என்னோட மொபைல் மாடல். இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.42 வெர்ஷன் இருக்கு. அப்புறம் பைலட் நம்பர் பார்த்தீங்கன்னா RX X80 தான். ஸோ இது பேசிக்காக உள்ளது. இப்போ இதில் செட்டிங் வேணா அந்த லாஸ்ட் மேலே டாப் பாருங்க ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங் பார்ப்போம். பேசிக் செட்டிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த இதை நீங்கள் வேணா நீங்கள் இனாபிள் பண்ணிக்கலாம், வேணானா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய இருக்கு, எல்லாமே சொல்ல முடியாது, முக்கியமான சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கங்க. லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு இந்த இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் இருக்கும். இதில் இருக்கிற லாங்குவேஜ் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். அந்த பாருங்க ஹிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலாய் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதில் போட்டுற லாங்குவேஜ் என்னென்னு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இருக்குது, அதில் அரபிக் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி அதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் தீம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தீம் இந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணா தீம் வேணாலும் இது பண்ணினா உங்களுக்கு தீம் டிசேபிள் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செட்டிங் இருக்குது. இதில் போங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணா மேலே என்ன அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கேட்கும். இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்ன டைம் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதா என்ன சொல்லிட்டு அதை வேணா நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இது கேன்சல் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு மீடியம், ஹை, அப்புறம் லோ, மேக்ஸிமம் கேட்கும். உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக எதில் இப்போ இருக்குமோ அதே மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஹை, லோ வச்சுக்கலாம் நீங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹைடு இஃப் நாட் சார்ஜிங் கேட்குது. இப்போ உங்களுக்கு வேணும் சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கணும் வேணாம்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி ரீசெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லு. இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஃபுல் ரீசெட்னு வரும். இல்லை உங்களுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வைலன்ஸ் ஒன்லின்னு ஒன்று கேட்கும். இல்லைனா டிஃபால்ட்டாக ரீசெட் பண்ணி கேட்கும். உங்களுக்கு இது செட் பண்ணது மறுபடியும் செட் பண்ண மாதிரி இருந்தால் எப்படினாலும் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சு இதுதான். இது அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க அலார் செட்டிங். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லு நான் இது டிக் மார்க் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்து டச் பண்ணுங்க. உங்களுக்கு எதில் பேட்டரி ஃபுல்லாக காமிக்கணும், அலாரம் காமிக்கிறதுக்கு சொல்லணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் ஒரு 95 வந்துட்டா எனக்கு ஃபுல்லுன்னு காமிக்கணும். நான் அதுக்கப்புறம் அலாரம் அடிச்சோன்னு ஆஃப் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டால் தான் உங்களுக்கு பேட்டரி சூடாகும். சூடாகி உங்களுக்கு என்ன செய்யும், பேட்டரி உப்பாக ஆரம்பிக்கும், அப்புறம் வெடிக்க ஆரம்பிக்குது. காரணமே தான். ஸோ அதனால் இது நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு இதில் இப்போ டிஃபால்ட்டாக அதிலே செட் ஆகி வரும். பட் இது நம்ம தேவையானதை நம்ம வச்சுக்கலாம். 95 வச்சுக்கிறேன். 95 சார்ஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அலாரம் அடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோ லோ அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ நான் டிக் மார்க் கொடுத்துருங்க. இது லோ உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜில் வந்தால் உங்களுக்கு அலாரம் காமிக்கணும் அப்படின்னு கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% வந்ததுக்கப்புறம் நீங்கள் அலாரம் அடிக்காம மாதிரி வச்சிட்டிங்கன்னா 15% வந்ததுக்கப்புறம் அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டுலாம். ஏன்னா அலாரம் அடிக்காம இருந்துச்சுன்னா சுத்தமாக உங்களுக்கே தெரியாது, ஆஃப் ஆகிடும் மொபைல். ஸோ அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 15% வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். உங்களுக்கு ஹை பேட்டரி டெம்பரேச்சர் இது நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் 30 டிகிரியில் வச்சுக்கலாம். இப்போ நான் 30 வச்சுருக்கேன். 30 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த அலார்ட் ஸ்டைல்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணால் பச்சை, கிரீன் இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலார்ட் ரிங்டோனு. இப்போ எனக்கு ரிங்டோனு நான் இப்போ எனக்கு இந்த ரிங்டோன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிருக்கேன். இது ஓகே கொடுத்துறேன். எனக்கு இந்த அலாரம் அடிக்க போய் இந்த மாதிரி தான் வரும். இது மற்றது எல்லாமே என்ன சரி டிக் மார்க் டிஃபால்ட்டாக அதில் செட் ஆகிருக்கும். அதெல்லாம் இது பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அலார்ட் நான் சும்மா செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மேலே பாருங்க
பாருங்க பேட்டரி டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்குது 34% இருக்குது டிகிரி செல்சியஸ். இதில் பேட்டரி ஃபுல்லு பாருங்கள் 90% வந்து எனக்கு அலார்ட் வந்துடும். அதே மாதிரி அடுத்து கீழே ட்ரை பண்ண பாருங்கள் பேட்டரி லோ. இங்கே பாருங்கள் எனக்கு பேட்டரி லோ வந்து 15% இப்படி உங்களுக்கு அலாரம் அடிக்கும் மாதிரி நான் இப்போ சும்மா அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க வந்து உங்கள் ட்ரை டெம்பரேச்சர் ஹையில் இருந்தால் அப்படி உங்களுக்கு காமிக்கும். இந்த பாருங்க ஹையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதனால மேலும் உங்களுக்கு தகவல் வேணால் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக செட்டிங் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மொழியை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த பாருங்கள் அரபிக் இருக்குது, அமெரிக்கான் இருக்குது, உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு இதில் போட்டிருக்க எந்த மொழி வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேரும் கட்டாயம் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய யாரும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ பார்க்குற அனைத்து நம்மளும் ஒரே ஒரு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாத அனைத்து நம்மளும் இந்த வீடியோ போய் சேர்ந்துடும். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.